Five great blessings. Five great blessings. ஐம்பெரும் பேராசீர்வாதங்கள். ஆண்டவர் ஐம்பெரும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். வேதாகமம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கிற புஸ்தகம். ஆசீர்வாதத்தை அறிமுகப்படுத்தி ஆரம்பிக்கின்ற ஒரு புஸ்தகம். ஆகையினாலே ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவங்களுக்குத்தான் அதிகமாக பெருகி கொண்டிருக்கும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரிலீஜியன்ல இருக்கிறவங்க அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிறவங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க, கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க உலகத்தில் உன்னதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தாம் அழைத்த அநேக பரிசுத்தவான்களை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களை கர்த்தர் அவர்கள் கேளாமல் இருக்கும் போதே ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் காலங்களிலே அவர்கள் ஆசீர்வாதமாகவும் இருந்தார்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கும் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினாலே நாம் எல்லாரிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அநேக ஆசீர்வாதங்களை 5 வகையாய் பிரித்து விடலாம். அந்த 5 பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தெளிவாய் விளங்க பண்ணுவாராக. லூக்கா 24:50-51 இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். கடைசி கிரியையா ஏசப்பா செய்த கிரியை இதுதான். கை அல்ல, கைகள். அப்படித்தான் இருக்கிறது பைபிள்ல. அவர் தமது கைகளை உயர்த்தி, நம்ம ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிப்போம்? இப்படி ஆசீர்வதிப்போம். ஆனா யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு 2 கையும் ஆசீர்வாதம் தான். நமக்குத்தான் ஒரு கை ஆசீர்வாதம், இன்னொரு கை பீச்சக்கை. என்ன கை? பீச்சக்கை, பீடக்கை. ஆனா எல்லா கைகளையும், நமது முழு உடலையும், ஆன்மாவையும், ஆத்மா, சரீரம், ஆவி, உள்ளான மனுஷன் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தம் சுத்திகரித்து விட்டது. ஹல்லேலூயா. அதனால்தான் பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை கையை உயர்த்தி துதிங்க என்று சொல்லும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் உங்க கைகள் வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து கர்த்தரை துதிக்கிறதோ அது உனக்கு பலன், அது உனக்கு ஆரோக்கியம், அது உனக்கு கனெக்ஷன், அது உனக்கு வளர்ச்சி, அது உனக்கு பெருக்கம், அது உனக்கு மேன்மை, அது உன் பலன். ஆகையினாலே ஆண்டவர் உலகத்தை விட்டு எல்லா கிரியைகளையும் செய்து முடித்த பின்பு அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்று அவர்கள் நிற்கும்போது 2 கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதனுடைய பொருள் என்னவென்றால், எல்லா சாபங்களையும், எல்லா தண்டனையையும், எல்லா தீங்குகளையும் உங்களை விட்டு அகற்றி நான் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். என் கிரியை என்னவென்றால், நான் உங்களை ஆசீர்வதிக்க வந்தேன். நீங்க சாபத்துக்குள்ள சிக்கி இருந்தீங்க, உங்களை எனது இரத்தத்தினால மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வந்தேன், செய்தேன், முடித்து விட்டேன், போய் வருகிறேன் என்று ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் வைத்துவிட்டு பரலோகத்துக்கு விருன்னு பறந்து போயிட்டாரு. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதலாவது ஆசீர்வாதம், இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 3:26, கலாத்தியர் 3:13 அந்த வசனங்கள் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 3:26 சகோதரி வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி
உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, அல்லேலூயா, இந்த நிகழ்ச்சியை தான் பவுல் சொல்லுகிறார். எந்த நிகழ்ச்சி? பெத்தானியாவுக்கு கொண்டு போய் அவர்களை நிறுத்தி வைத்து அவர்களை தமது கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதிக்கையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதலாவது உங்களிடத்துக்கே அனுப்பப்பட்டார், வேற யாருக்கும் அல்ல. தேவ ஜனங்கள், சீஷர்கள் 120 பேர், பரிசுத்தவான்கள், மீட்கப்பட்ட சபையாக தேவன் கட்டி வைத்து ஆசீர்வாதம் உலகம் முழுக்க நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை, என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நீங்க இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க என்று ஆசீர்வாதத்தை சம்பாதித்து முதலாவது உங்களுக்கே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பவுல் வெளிப்பாட்டின்படி பார்த்தவராக, அறிந்தவராக, ஆவியானவரால் இந்த வெளிப்பாட்டை பெற்றவராக அங்கே சொல்லுகின்றார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி, பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது பெத்தானியாவுக்கு, முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க கையை உயர்த்த உயர்த்த அந்த ஆசீர்வாதமா கையை உயர்த்தி ஆசீர்வதிச்சார்ல, அதை டச் பண்றீங்க, அந்த ஆசீர்வாதத்தை தொடுறீங்க. இன்றைக்கிலிருந்து அந்த அந்த மனக்கண்கள் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் கையை உயர்த்தி இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறீங்களோ, நீங்க பொல்லாங்குகளிலிருந்து விலக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உயிர்த்தெழுவதற்கு முன்பு எங்கே செய்தார்? கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். போதும், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை, எல்லா பொல்லாங்குகளுக்கு நம்மை விலக்கி, எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலக்கி சிலுவையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று அதனுடைய அடுத்த பகுதி வரும். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் சிலுவையிலே மரித்தார், சாபத்தை சுமக்கவே சிலுவையில் மரித்தார். அதனால் நீங்க எல்லாரும் சொல்லலாம், சகல பாவ சாப மரண தண்டனைகளிலிருந்து, தீமைகள் பொல்லாப்புகளிலிருந்து, நரகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வலிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, சமாதான கேடுகளிலிருந்து, சண்டைகளிலிருந்து, பிரிவினைகளிலிருந்து, உலக துயரங்களிலிருந்து இயேசு சிலுவையிலே மரித்து என்னை மீட்டு கொண்டார். என்னை அவர் விலக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். இதை திரும்ப 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 உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருந்தா உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள், பலவீனங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஓடுகிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை பார்க்கிறார், உன் விசுவாசத்தை பார்க்கிறார், உன் அறிக்கையை பார்க்கிறார், உன்னுடைய பிடிவாதத்தை பார்க்கிறார், உன் வைராக்கியத்தை பார்க்கிறார், உன் உண்மையை பார்க்கிறார். நிச்சயம் அவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எந்த மனுஷனுக்கும் உனக்கும் ஏற்படுகிற தொடர்பிலே வருகிறது அல்ல, உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்புகளே வருது. உனக்கும் இயேசுவுக்கும் இடையிலே வருகிற தொடர்பிலே வருகிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடும் போது அந்த ஆசீர்வதித்த கரமுனை தொடுகிறது. உன்னுடைய பொல்லாப்புகள் நீங்குகிறது, நியாயப்பிரமாண சாபங்கள் நீங்குகிறது. உலகத்தாரை போலவே சபை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, நமக்கு ஒரு சரீரம் இருக்கு. அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வருது. அந்த உடலிலே வாழ்கிற வாழ்க்கையிலே அதை அவர் அனுபவிக்கிறார்கள். அதுதான் இயற்கை, அதை தாண்ட முடியாது.
அதுதான் சிலுவை, அதை நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு மோட்சம் போனா போதும் என்று சொல்லுகிறது ஹாஃப் ஃபெய்த், பாதி விசுவாசம். இந்த உலகத்திலே ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலை செய்திருக்கிறார். அதில் நீ மறுபடியும் கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் அது இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறுபடியும் அது உன்னை பற்றி பிடிக்க முடியாது, உன்னை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். இது சட்டப்படியான சொத்து, இது டிக்ரி பண்ணிவிட்ட சொத்து, டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு விட்ட சொத்து, உன்னுடைய சுதந்திரம், உனக்கு வந்துவிட்ட, உனக்கு எடுத்து வைத்து விட்ட சுதந்திரம். இந்த பூமியிலே உலகத்தாரை போல துன்பங்களில், துயரங்களில், வறுமைகளில், கஷ்டங்களில், பண நஷ்டங்களில், வேதனைகளில், கடன்களில், வியாதிகளில், பலவீனங்களில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், விசுவாசிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், விசுவாசிக்கிறவர்களை தொடும். இரண்டாவது ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு வைத்து விட்டு போனது, கொடுத்து விட்டு போனது. அப்போஸ்தலர் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்காக. அந்த யாரு புறஜாதி? நம்மெல்லாம் யூதர்கள் இல்லை, இப்படிதானே? இங்க இருக்கிறதான ஜூஸ் யார் இருக்கீங்களா? இங்க ஹீப்ரூஸ் யார் இருக்கீங்களா? நாம எல்லாம், அது கூட பைபிள் அப்படி இல்லை, நாம சொல்லிக்கிறோம். நாம கிறிஸ்துவின் சபை, நம் கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் மனவாட்டி, தேவனுடைய பிள்ளைகளே. அவர்களுக்கு ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் கூட யூதன் அல்ல, அதையும் நீங்க மனசுல தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ஆபிரகாம் ஒரு எபிரேயன், யூதன் அல்ல. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன்களில் ஒருத்தர் யூதா. அதனால அந்த யூத குலத்தில் இயேசு வந்து பிறந்தார். நாம ஆபிரகாமின் குமாரர்களும் அல்ல, நாம புறஜாதிகள். நாம் ஹீப்ரூஸும் அல்ல, நாம் ஜூஸ் அல்ல, நாம புறஜாதிகள். ஏன் புறஜாதி என்று வேதம் நம்மை சொல்லுகிறது என்றால், நாம் காமின், கானானியருடைய சந்ததி. யாருடைய சந்ததி? காம், அவனுடைய மகனாகிய கானானின் சந்ததி. நம்மெல்லாம் சபிக்கப்பட்ட அடையாளத்தோட இந்த உலகத்தில் பிறந்து தலைமுறை 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 தலைமுறைக்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக சிலைகளையும் பேய்களையும் கும்பிட்டு கடவுளுக்கு துரோகம் செய்து அவருடைய கோபத்துக்கு ஆளாயிருந்தவர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மிடத்தில் வந்தபோது, அதை விசுவாசித்த போது, காட்டு ஒளிவ மரமாகிய கிளையாளைய நம்மை சுய ஒளிவ மரத்திலே ஓட்ட வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் வரும்படி இயேசு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டானதுன்னா, 2 ஆசீர்வாதம் உண்டானுச்சு. ஒன்று, அவன் உலக பிரகாரமாக சகல விதமான ஐஸ்வரியத்தில் நிரம்பி இருந்தான். ஆதியாகமம் 24:35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போறதா? பொண்ணு, வெள்ளி, பணம், சீமானாய், பிரபுவாய், கிங்கா, ஐஸ்வர்யவானா இருந்தாரே, அதெல்லாம் எடுத்துட்டு பரலோகம் போக போறாரா? ஏன் அவருக்கு கொடுத்தாரா ஆண்டவர்?
பூமியிலே வாழ்கிற வரையிலும் ஆபிரகாமுக்கு இது தேவைன்னு ஆபிரகாம் கேட்காமலே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கேட்காமலே கொடுத்தாருன்னா புறஜாதியாகிய நமக்கு அவர் கேட்காமலே கொடுத்தாகணும். ஹல்லேலூயா. அது ஏன் நமக்கு வரலன்னா விசுவாசிப்பதில்லை, நாம் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்லை, ரெண்டாவது உழைக்கிறதும் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவெல்லாம் கடுமையான உழைப்பாளிகள், கடுமையான உழைப்பாளிகள். 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உபாகமத்தில் உன் கையின் பிரயாசங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பல அந்தந்த இடத்துல மாத்திரம் அந்த உள்பொருளாய் சொல்லப்பட்டிருக்கு. பல இடங்களிலே கர்த்தர் சொல்றாரு, உழைக்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த பூமியிலே நாம துணி தருத்திரம், ஆகார தருத்திரம், இடத்தருத்திரம் இவைகளோட வாழணுங்கிற அவசியமே இல்லை. வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் என்பதெல்லாம் அவர் சிலுவையிலே முடித்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, தனிப்பட கர்த்தர் நம்மை செல்வங்களினால் நிரப்புவதற்காக ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசுநாதருக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு இருந்தது கொஞ்சமா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு அளவில்லாத ஐஸ்வர்யங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். நீ ஆசீர்வதிக்கப்பட உன்னுடைய உழைப்ப, உன்னுடைய ஞானத்தினால இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிடாத. நான் தான் உனக்கு கொடுத்தேன். எவனையும் கனப்படுத்தவும், எவனையும் உயர்த்தவும், எவனையும் ஐஸ்வர்யன் ஆக்கவும் கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்க சோம்பேறிகளாய் இருந்து கொண்டு, ஜெப ஜீவியத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்து கொண்டு, ஆராதனையை அலட்சியப்படுத்திக் கொண்டு, மாதத்துக்கு ஒரு முறை தேவ சன்னிதானத்துக்கு வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, பிரச்சனை வந்தால் மாத்திரம், முட்டினால் மோதினால் மாத்திரம் அதிகாலையில் வந்து ஜெபித்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன சூழ்நிலையிலே கர்த்தரை தேடுகிறார் என்று. ஆனால் விசுவாசம் நிரம்பின ஒரு மகனாய், விசுவாசம் நிரம்பின ஒரு மகளாய், கர்த்தர் அழைத்த இந்த அழைப்புக்கு பாத்திரவனாய், இந்த பூமியிலே நான் ஐஸ்வர்யவானாய் பெருகி இருப்பது அவர் நாமத்துக்கு மகிமை என்ற விசுவாசத்தோடு அதையும் எதிர்பார்த்து, அதற்காகவும் ஜெபித்து, அதையும் முயற்சி எடுத்து நீ உழைத்தால் உன் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சீமானாக்கினவர், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாய் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாகவும், என்னையா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், என் எஜமானை கர்த்தர் சீமானாய் வைத்திருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் ஆடும் மாடும் ஒட்டகங்களும் கழுதைகளும் நிலம்பலங்களும் ஏராளமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஒத்த மனுஷனா வந்தான், தனி மனுஷனா வந்தான், ஒரு கூடாரவாசியா இருந்தான். அவனை ஆண்டவர் சீமானாக, ஐஸ்வர்யவானாக கர்த்தர் மாற்றினது போல நம்மையும் மாற்றி இருக்கிறார். சிலுவையினால் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. இது சிலுவையினால் வந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு மாத்திரம்தான் அப்படின்னு யாரும் உபதேசம் பண்ணினாங்கன்னா அதை கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா அவங்களுக்கு இன்னொரு பகுதி தெரியலன்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எதன் வழியாய் வந்தது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையில தொங்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கிறிஸ்தவன் பணத்துக்காக ஏங்கக்கூடாது. கிறிஸ்தவன் ஒரு ஃபீஸ் கட்டுறதற்காக இன்னொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நானும் என்னுடைய டிரைவருமாக தம்பியும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது, ஒரு பாஸ்டர்லேருந்து வருது. பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஒரு 8000 ரூபாய் எனக்கு அனுப்பி வைங்க, என் பொண்ணுடைய படிப்பு வீணா போயிடும். அவர் ஒரு பாஸ்டர். பார்த்தீங்களா, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே
இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆண்டவர் நடத்தி விடுவார் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில என் பண தேவைக்காக இதுவரையில் ஒரு கடிதம் எழுதினதில்லை, ஒருவரிடத்தில் ஃபோன் செய்தது இல்லை. ஹல்லேலூயா. என் மனைவியினிடத்தில் கேட்டது இல்லை, என் மகனிடத்தில் கேட்டதில்லை, அப்படியே என் தகப்பனிடத்தில் கேட்டதில்லை, என் தாயினிடத்தில் கேட்டதில்லை. நான் கர்த்தரிடத்தில் கேட்கிறேனா, அங்கேயும் கேட்கறதில்லை. அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அவர் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. சில வேளையில கொடுக்கலன்னா அதுக்காக முறுக்கி கொள்ள மாட்டோம், அதற்காக கோவித்துக் கொள்ள மாட்டோம். ஏதோ ஒரு தேவ சித்தம் இருக்கிறது என்று அல்லேலூயா மகிமை செலுத்தி சந்தோஷமா கர்த்தரை துதிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவர் எங்கிருந்தோ ப்ரொவைட் பண்ணுவார், எங்கிருந்தோ ஒரு பரிசுத்தவானை பரிசுத்தவாட்டியை ஆண்டவர் இயக்குவார். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகின்றேன். ஆபிரகாமுடைய வீடு நிறைய பொருட்கள், ஆபிரகாமுடைய நிலம் முழுவதும் தாங்கவில்லை, அவன் கூடாரம் முழுவதும் பொருட்கள், பொன்னும் பொருளும் வெள்ளியும் ஆடும் மாடும் ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் தலைமைத்துவமும் எஜமானத்துவமும் லீடர்ஷிப்பும் அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்க சித்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்க, பூமியின் தேவைகளை, உலக தேவைகளை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பிரஜாதியாக நமக்கு உண்டாகும்படி சிலுவையிலே மரித்து இருக்கிறார். என்னை சீமானாக்குவார், உன்னை சீமானாக்குவார் என்று சொல்லுங்கள். 6 இடத்துல குடியிருந்தாச்சு. ஊழியத்தின் நிமித்தமாக தான் அந்த ஊரில் நான் கஷ்டப்பட்டேன். அப்படி எனக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தகப்பனாரை கர்த்தர் நன்றாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். என் மனைவியையும் ஒரு நல்ல ஜமீன்தார் குடும்பம், அதனால் அவங்களுக்கும் அப்படி ஒரு கஷ்டங்கிறது கிடையாது. உள்ளூர்லேயும் ஒரு அக்கா குடியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பண தேவைக்கு கொஞ்சம் கவர்னட் மாதிரி பண்ணியிருந்தா கூட, மாதந்தோறும் எங்களுக்கு ஒரு 20,000 30,000 கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட எங்கள் குடும்பத்தார் கொடுத்துருப்பாங்க. அப்போ நாங்கள் ஏன் கேட்கவில்லை என்றால், அழைத்தது தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு நம்மை அழைத்திருப்பாரையானால் ஊழியத்தின் வழியாக அவர் நம்மை போஷிக்க வேண்டும். 2 பேரும் பேசிக்கிட்டோம், கேட்பதில்லை. பல பாடுகள் வந்தது, கஷ்டம் வந்தது, பசி இருந்தது, தேவைகள் இருந்தது, பெட்ரோல் போடணும், பல விதமான வாடகை கட்டணும், எல்லாமே இருந்தது. எங்களுடைய திருச்சபையின் முதல் காணிக்கை 27 ரூபாய் சொச்சம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. இந்த திருச்சபையின் முதல் காணிக்கை எவ்வளவு? 27 ரூபாய் 40 பைசா என்னவோ, அது மறந்துருச்சு, எழுதி வச்சிருக்கேன். அப்போ அதை வைத்து வாழ முடியுமா? கர்த்தர் எங்களை திருச்சபை வழியாகவும் போஷித்தார், பல்வேறு இடங்கள் வழியாகவும் போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற வேளையிலே கிளம்பு கிளம்பு, இங்கெல்லாம் இருக்க முடியாது. என்ன ஒரே சத்தம், பா பா பா, நரிக்குறவர்கள் மாதிரி கத்திக்கிட்டு, நீங்க இருங்க பாஸ்டர், நீங்க இருங்க பாஸ்டர். பிரதர் ராஜேந்திரனுக்கு தெரியும், குச்சிராயர் வீட்டில், சிவாஜி கணேசனுடைய மருமகன் வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அவர் சொல்லுவார், நீங்க இருக்கிறதே தெரியல, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா இந்த ஜனங்கள் பண்ற கூத்து பயங்கர சத்தமா இருக்கு, எல்லா பயலும் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, எல்லாம் போடா, என் வீட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற நீ யாரா கேட்கறது என்று அவங்களை விரட்டி விட்டுறோம் பாஸ்டர். ஆனா நீங்க இருக்கிற இடமே வாரம் முழுக்க தெரிய மாட்டேங்குதே அப்படிம்பாரு. அவர் எங்களை அந்த இடத்த விட்டு போகவே கூடாது என்று அவரோட கூடவே காலமெல்லாம் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காலகட்டத்திலே சில இடங்களிலே போங்க போங்க போங்கன்னு விரட்டின உடனே ஒரு வீட்டை இங்கே எதிர்ப்புறத்தில் ஒருவர் ஓடி வந்து வீட்டுக்கு வந்து கேட்டு, நான் ஒரு புது வீடு கட்டியிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் வீடு தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது ஆலயத்துக்கு முன்னே இருக்கு, எங்கள் வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டார். இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறாரே மனுஷன் அப்படின்னு போனால், சரியா 10 மாதம் கழிச்சு எப்போ போகிறீங்கன்னா, எனக்கு என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஒன்றுமே இன்னும் வீடெல்லாம் பார்க்கலையே. இல்லை இல்லை, புதுசாக வீடு கட்டியிருக்கிறேன், நான் குடியிருக்கணுங்கிற ஆசைலாம் எனக்கு இருக்காதா, நீங்களே இருந்துட்டு இருப்பீங்களா அப்படின்னா அப்படியே வயிறெல்லாம் ஏறிய ஆரம்பிச்சது. ஆண்டவரே, நயவஞ்சகமாக வந்து இப்படி கூப்பிட்டுட்டு நம்மளை அவமானப்படுத்துறாரு, எனக்கு ஒரு 6 மாதம் காலம் கொடுங்க கிளமெண்ட்,
6 மாசம்லாம் கொடுக்க முடியாது, 4 மாசத்துல காலி பண்ணி கொடுக்கும் அப்படின்னாரு. அப்போ 15க்கு 15 ஒரு அறையை போட்டு அதுக்குள்ளே எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து திணித்து இந்த 3 பிள்ளைகளோடு நான் அங்கே குடித்தனத்துக்கு உள்ள வந்தேன். கர்த்தர் ஆலயம் கட்டும்போது என்னுடைய விசுவாசத்தை சோதித்தார், சிறப்பாய் செய்து கொடுத்தார். அருமையாய் வாசல்கள் திறக்கப்பட்டன. ஆனால் அதைவிட வீடு கட்ட ஆரம்பித்த போது எப்படித்தான் அதை கட்டி முடித்தேன் என்று எனக்கே தெரியாது. அவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் சவதரிக்க செய்தார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாகிய நமக்கும் உண்டாகும்படி கர்த்தர் இப்படி செய்தார். அல்லேலூயா. தஞ்சையிலிருந்து என்று நினைக்கிறேன் ஒரு ஃபோன். ஜேக்கப் மனோகரனுடைய மனைவிதானே நீங்க? ஆமாம். ஒரு டாடா ஏசியோன்னு சொல்லி 1 or 2 அனுப்பி வச்சிங்கன்னா சில பொருட்களை அனுப்பணும்னு கர்த்தர் ஏவுறாரு. எங்கள் வீட்டில் சோஃபா இல்லை, எங்கள் வீட்டில் சேர்ஸ் இல்லை, எங்கள் வீட்டில் கொடுத்தனத்துக்கான பாத்திரங்கள் இல்லை. எல்லாம் விட்டுட்டு வெறும் கையாக வந்தேன், ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது கடைசியாக அது வந்து சேர்ந்தது. எடுத்துக்கொண்டு வந்து மேல் வீட்டிலே பரப்பினோம். ஏறத்தாழ 3 குடுத்தனங்களுக்கு தேவையான என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அங்கே பரப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் நினைச்சார்னா எந்த மனுஷனுடைய உள்ளத்தையும் தூண்டுவார். ஹல்லேலூயா. பேரை சொல்லுவார். உன்னை நோக்கி வரும், உழைக்கிறவனுக்கு வரும், உண்மை உள்ளவனுக்கு வரும், தியாகம் உள்ளவனுக்கு வரும், கொடுக்கிற பணங்களை உண்மையாய் செலவு பண்ணுகிறவனுக்கு வரும். பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல் எனக்கு ஃபோன் வருகிறது, நான் அநேகருக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் அல்லவா, அது ஊழியர்களை அப்படி கேட்டார்கள் என்றால் எனக்கு எப்படி ஆகிலும், எனக்கு இல்லை என்றாலும் ஒரு சிறிய பகுதியை நான் செய்கிறேன் என்பதெல்லாம் கர்த்தர் அறிவார் அல்லவா, என் உள்ளத்தை அறிகிறார் அல்லவா. ஆகையினால் இது வரையிலும் ஆபிரகாமின் தேவனாக எனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பாரா, இருக்கிறாரா, இருக்க போகிறாரா, இருக்க மாட்டாரா? கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து அவரை சந்தோஷப்படுத்து. உலகத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யனை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற எந்த மனுஷனை காட்டிலும், ஜாதியை காட்டிலும், ஜனத்தை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்து அதற்குத்தான் சிலுவையிலே மரித்தார். அவர் மரிக்காமல் இருந்திருப்பாரையானால் தரித்திரத்திலே தான் நம்ம இருந்திருக்கணும். அவர் மரித்ததனால் ரட்சிப்பு வந்தது போலவே ஐஸ்வர்யமும் வந்தது, வசதியும் வந்தது, செல்வமும் வருகிறது, தேவைகளும் வருகிறது, அற்புதங்களும் நடக்கிறது. ஹல்லேலூயா. 3வது திருவிருந்து எனும் இயேசுவோடு ஓருடலாய் மாறும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினால் வரும் பேராசீர்வாதங்களில் 3வது திருவிருந்து எனும் இயேசுவோடு ஓருடலாய் மாறும் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளோம். 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடித்து சொல்லுங்க, அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம். நாம் இயேசுவாக இருக்கிறோம், இயேசுவின் உடலாக இருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம், இந்த ஆசீர்வாதத்தை போல பேராசீர்வாதம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு மனுஷனை இப்போ தொடணும்னா நீங்க தான் தொடணும் பிரதர். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு சுகம் தரணும்னா கிறிஸ்து தானாய் வந்து சுகம் தருகிறது இல்லை. அவர் சுகம் தர விரும்புகிறார்னு வச்சுங்களேன், உடம்பு எங்க இருக்கு? இங்க இருக்கு. சபை
சபை கையை நீட்டினா தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஜனங்கள் விடுதலை பெறுவாங்க. சபை கையை நீட்டினா தான் இயேசுவின் கை நீளும். சபை தொட்டால்தான் இயேசுவின் கை வியாதியேசரை தொடும். சபை தொட்டால்தான் வறுமையில், தரித்திரத்தில், கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் இயேசுவின் கரம் வந்து சபை வழியாய் கொடுக்கும். வானம் திறந்து கொடுக்கிறது இல்லை. உங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்தா அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதா? 1000ல் 1, கோடியில் 1. ஒரு மனிதன் 40 நாள் ஜெபித்தான். திடீரென தேவதூதன் வந்தார். அப்பொழுது உனக்கு என்ன தேவை என்றார். இயேசு என்னை அனுப்பினார் என்றார். நீ ரட்சிக்கப்படு என்றார். மீட்கப்பட்ட நீ இந்த வரத்தை பெற்றுக்கொள் என்றார் என்று சாட்சிகள் இருக்குமே. ஆனால் அது 1,00,000ல் 1 ஆங்காங்கே இருக்கும். ஆனால் சபை வழியாகத்தான் அத்தனை அற்புதமும் ஆசீர்வாதமும் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய அந்த அப்பத்தை, கிறிஸ்துவின் இரத்தமாகிய அந்த பானத்தை நாம் உட்கொள்ளுகிறோமே, புசிக்கிறோமே, பானம் பண்ணுகிறோமே, அது எதை குறிக்கிறது என்றால் இயேசு அங்கே இருக்கிறார், அவர் உடல் இங்கே பூமியில் இருக்கிறது. ஹல்லேலூயா! நான் கிறிஸ்துவின் உடலோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவங்க பாவத்தோட அப்பம் புசிக்கலாமா? பாவத்தோட இரத்தத்தை சாப்பிடலாமா? இது கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் அவயவம். கிறிஸ்து தந்த ஆசீர்வாதங்களிலே, சிலுவையில் மரித்த ஆசீர்வாதங்களே பலதை நீங்க வாசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு பார்க்கிறது ஒரு புதுமையாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஒரு ஆழத்தை பார்க்கிறோம், ஒரு மகத்துவத்தை பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு திருச்சபையின் உறுப்பினராய் இருக்கின்ற ஒரு சகோதரனோ சகோதரியோ அந்த அப்பத்தை வாங்கி, அந்த ரசத்தை வாங்கி உட்கொள்ளும் போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! ஒரே ஒரு நாள் செய்தாலும் கூட இணைக்கப்படுகிறார்கள். ஒரு முறை செய்யாமல் போனாலும் கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஒரு முறை நீங்க வியாதிப்பட்டு வீட்டில் படுத்திருக்கிறீங்க, ஒரு முறை நீங்க பயணமாகி போயிட்டீங்க, அன்னைக்கு நீங்க பெறலன்னா உங்களுக்கு அப்படியே குறைஞ்சு போச்சுன்னா அது அவிசுவாசம். ஏற்கனவே நீ கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறாய். இயேசுவின் இரத்தம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய பரிசுத்த சரீரம் உனக்குள்ளே ஜீவனோடு இருக்கிறது. உன் கைகள் தொட்டால் இயேசு தொட்டார். நீ சொன்னால் இயேசு சொல்லுகிறார். நீ பேசினால் இயேசு பேசுகிறார். நீ ஆற்றினால் இயேசு ஆற்றுகிறார். நீ அதட்டினால் இயேசு அதட்டுகிறார். நீ கட்டளை கொடுத்தால் இயேசு கட்டளை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் சரீரத்தை பேலியாளின் சரீரத்துக்கு நாம் இணைப்பை உண்டு பண்ணக்கூடாது. விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவன் பேய்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே சரீரமாய் ஒரே ஆவியாக இணைந்திருக்கிறான். அப்படியே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன், கிறிஸ்துவோடு ஓருடலாய், கிறிஸ்துவோடு ஒரே ஆவியாய், கிறிஸ்துவோடு ஒரே உருவமாய், ஐக்கியமாய் நாம் மாறி இருக்கிறோம். 4வது ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனும் ஆசீர்வாதம் பெற்றுள்ளோம். அதிகாரம், வல்லமை என்பதை பரிசுத்தாவி குறிக்கும். பரிசுத்தாவி என்பது முத்திரை, பரிசுத்தாவி என்பது சீல், பரிசுத்தாவி என்பது அச்சாரம், பரிசுத்தாவி என்பது அதிகாரம். ஒரு போலீஸ்காரருக்கு இருக்கிற அந்த எண்கள், அங்கே இருக்கிற ஸ்டார், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஐஜி என்று அது மாறி மாறி போகிறதை பார்ப்பீர்கள். ஒரு இராணுவத்தில் இருக்கின்றதான ஒரு போர் வீரன், அங்கே இருக்கிற கேப்டன், அங்கே கேப்டன் வரையிலே இராணுவ சாதாரண தரையிலே யுத்தம் பண்ணுகிறதான ஒரு சோல்ஜர் வரையிலே நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்டார்ல, அந்த மெடல்ல, அந்த கலர்ல வித்தியாசம் இருக்கு. அதே போல உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் மேல் இருக்கிற அடையாளம், உங்கள் மேல் இருக்கிற முத்திரை, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்க மேல் இருக்கிற அதிகாரம், உங்க மேல் இருக்கிற வல்லமை ஒருவருக்கும் இல்லை, ஒருவருக்கும் இல்லை. ஆவியானவரே பேசுவீராக, இந்த ஜனங்கள் புரிந்து கொள்வார்களாக.
எங்க மேல் உங்க அதிகாரம் இருக்கிறது, உங்க வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:14 அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும். பாத்தீங்களா, சிலுவையிலே அவர் மரித்ததுனால தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அபிஷேகம் என்ற வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கே உண்டான ஆசீர்வாதம் நமக்கு சிலுவை வழியா வருது. அந்த சிலுவை வழியா வருகிற ஆசீர்வாதத்துல இன்னொரு பகுதி, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் பொன்னும் பொருள் ஐஸ்வர்யத்தினால. இன்னொரு பகுதி அபிஷேகத்தினால, ஹல்லேலூயா, அதிகாரத்தினாலே, வல்லமையினாலே. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் பிரசங்கம் பண்ணும்போது, உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றதை உலக பிரகாரமான பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பணத்துக்கும் என்று வியாக்கியானம் பண்ணுவது தவறு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் உலக ஆசீர்வாதம் இருக்குது. அது சிலுவை வழியே தான் வந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறத போதிக்காம இந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்திருக்கார் என்று போதிக்க கூடாது. நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் சிலுவை வழியா வந்துருச்சு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சிலுவை வழியா வந்துருச்சு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது எங்கே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? உன்னதங்களில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையிலும் இயேசு உயர்ந்தவராயிருக்கிறார். அங்கே அவர் கையிலே இந்த அதிகாரம் இருக்கு, அங்கே அவர் கையிலே இந்த வல்லமை இருக்கு. அங்கே இருந்து அபிஷேகத்தை அனுப்புகிறார், அங்கிருந்து வரத்தை அனுப்புகிறார், அங்கிருந்து அதிகாரத்தை அனுப்புகிறார், அங்கிருந்து உன்னை பயன்படுத்துகிறார், அங்கிருந்து உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார், அங்கிருந்து உன்னை அனுப்புகிறார், அங்கிருந்து சப்ளை பண்ணுகிறார். பக்தியா இருக்க, உத்தமமா இருக்க, பரிசுத்தமா இருக்க, பாவம் செய்யாம இருக்க, பாவத்தை விட்டு ஓட, சினிமாவை விட்டு விலக, விக்கிரகத்தை விட்டு விலக, மதுவை விட்டு விலக, பொய் அசுத்தமான சிநேகங்களை விட்டு விலக, அந்தரங்க அருவருப்பான காரியங்களில் சிக்கிக்கொள்ளாமல் விலக, கர்த்தர் அவ்வப்பொழுது சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடினால் தப்பிக் கொண்டு இருக்கிறோம், வரம் பெற்று இருக்கிறோம், வல்லமை பெற்று இருக்கிறோம், அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். சத்துரு நடுங்குகிறது, பிசாசு விலகுகிறது. நான்கு வருடத்துக்கு முன்ன ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். எதுவா எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் என்னிடத்துல ஜெபிக்க ஒரு கூட்டம் ஓடி வந்துடும். கேள்விப்பட்டோ கேள்விப்படாமலோ எனக்கு ஏன்னு புரியல, நான் அதில் உண்மையா இருக்கிறேன். ஜெபித்தேன், எத்தனையோ பேருக்கு ஜெபித்தேன். முந்தின நாள் அதே இடத்துக்கு கூட்டத்திற்கு கடந்து சென்றேன். ஒரு அழகிய சகோதரி ஓடி வந்தார்கள். என்னை தெரியுதாப்பா உங்களுக்கு? எத்தனையோ பேரை பார்க்குற மகளே எனக்கு தெரியல. உங்களிடத்துல கண்ணீரோடு ஜெபித்தேன். கடந்த முறை வந்திருந்தீங்க. அப்பொழுது 3 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை உருவாகி அழிந்துவிடும். மிகுந்த வேதனையோடு உங்கள்கிட்ட கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்க. அந்த மாசமே எனக்கு குழந்தை உண்டாகி இதோ இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கிறான், எங்கடா அவன் அப்படின்னு தேடினாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவோட அழகா இருக்கான், தேவகுமாரன் மாதிரி இருக்கான். நல்ல ஒரு 4.5 வயசு பையன், அழகா இருக்கிறான். அப்போ நான் நினைச்சேன், நம்ம பணியை செஞ்சுட்டு நம்ம அடுத்த பணியை செய்ய போயிடுறோம். அதன் பின்பு நடக்கிறதெல்லாம் நமக்கு எப்போதான் தெரியுது, இன்னொரு முறை மீட் பண்ணாதான் தெரியுது. அதை போல ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே அதிசயமான சாட்சிகளை நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி, நீ அதிகாரம் பெற்றிருக்கிறாய், நீ வல்லமை பெற்றிருக்கிறாய், நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். கிறிஸ்துவின் உடல் உன்னோடு இணைந்திருக்கிறது.
கிறிஸ்து தொடும்போது, நீ தொடும்போது கிறிஸ்து தொடுகிறார். அபிஷேகம் தொடுகிறது, வல்லமை தொடுகிறது, அக்கினி தொடுகிறது, அற்புதங்கள் இறங்குகிறது, மாற்றங்கள் உண்டாகிறது, சாபங்கள் மாறுகிறது, தடைகள் உடைகிறது, பிசாசு விலகி போகிறான். இயேசு தந்த விலையேறப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்குள்ள அதிகாரம் இருக்கு, அந்த அபிஷேகத்துக்குள்ள வல்லமை இருக்கு, அந்த அபிஷேகத்துக்குள்ள விடுதலை இருக்கு, அந்த அபிஷேகத்துக்குள்ள ரட்சிப்பு இருக்குது. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற காரணம் நமது வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தையிலே ஆவியானவர் கலந்து இருப்பதினால். ஆவியானவர் கலந்த வார்த்தை புறப்பட்டு போகும்போது இருதயங்களை தொடுகிறது. இறுதியாக பரலோகத்தில் பிரவேசிக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எந்த ஆசீர்வாதத்தை? இப்ப 4 ஆசீர்வாதத்தை பார்த்தோம், அதெல்லாம் சுதந்திரித்து இருக்கிறோம். இனி சுதந்திரித்துக் கொள்ள போகிற ஆசீர்வாதம் பரலோக சுதந்திரம். மத்தேயு 25:34 வாசியுங்கள். இவைகள் எல்லாம் அப்பொழுது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட. பாத்தீங்களா பரலோகத்துக்கு உள்ள போகும்போது உங்களை ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புறா தெரியுமா? உனக்கு புரியாது, என் பிள்ளை ஜேக்கப் போனவனை வச்சு பிரசங்கம் பண்ணல, அன்னைக்காவது உனக்கு புரிஞ்சதா? நான் பூமியை விட்டு போகும்போது என்ன செஞ்சுட்டு போனேன்? நான் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஹல்லேலூயா. நீ உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை ஆசீர்வதிச்சேன். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 2 கையும் உயர்த்தி சுதந்திரித்துக் கொள்ளுவோம். எல்லாரும் சொல்லுங்க. சுதந்திரித்துக் கொண்டது 4 ஆசீர்வாதம். சுதந்திரித்துக் கொள்ள போகிறது 5வது ஆசீர்வாதம். இந்த 5 ஆசீர்வாதமே பெரிய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இந்த 5வது ஆசீர்வாதத்தை போல பெரிய ஆசீர்வாதம் வேற ஒன்றுமில்லை. இங்கே வந்திருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு போவதில்லை. இங்கே அமர்ந்திருக்கிற இந்த வசனத்தை கேட்கிற ஒருவரும் நரகத்துக்கு போவதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, கர்த்தர் உன்னை இரக்கத்தினால் கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். உன் வீழ்ச்சி பெரியதல்ல, உன் தோல்வி பெரியதல்ல, உன் சோதனை பெரியதல்ல, கரைதிரைகள் எல்லாம் அவருக்கு பெரியதல்ல. எல்லாவற்றையும் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு வினாடியிலே உன்னை சுத்திகரித்து ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஒருவரும் நரகத்துக்கு போவதில்லை, ஒருவரும் பாதாளத்துக்கு போவதில்லை. பாதாளத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முகங்கள் இப்படித்தான் இருக்குமா? இப்படித்தான் இருக்குமா தம்பி? இப்படிதான் இருக்குமா? நீ மோட்சத்துக்கு போறப்பா, நீ பரலோகத்துக்கு போறப்பா, சுதந்திரித்துக் கொள்ள போகிறப்பா. ஏன் தெரியுமாப்பா? சிலுவையிலே மரித்து ஆண்டவர் கைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்தார். நான் எப்படி போனேனோ அதே போல உன்னையும் கொண்டு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சாத்தான் கேட்க சொல்லுங்க, உலகத்தார் சொல்லுங்க, உன்னை குற்றப்படுத்தினவர்கள் சொல்லுங்க, நீ சபிக்கப்பட்டு போனா என்று சொன்னவனுக்கு சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு எனக்கு சுதந்திரத்தை தருவார், இயேசு எனக்காக ஒரு ஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார், தன் சொந்த கைகளால் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் போவேன், நான் அங்கேதான் போவேன். இங்கே கண்ணம் மூடினா
அங்கே போய் கண்ணை திறப்பேன். என் கண்ணெதிரிலே இயேசு நிற்பார். வருக வருகன்னு சொல்லுவார். என்னை கட்டிப்பிடித்து முத்தம் போடுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புருஷன் உன்னுடைய பலவீனங்களை பார்த்த மனுஷன் உன்னை தவறாய் சொல்லலாம். உன்னுடைய மனைவி உன் பலவீனங்களை பார்த்தவள், உன்னை கசந்து கொண்டவள், உன்னை அலட்சியம் பண்ணினவள் உன்னை தவறாய் சித்தரிக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் நான் வெயிட் கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாசில சுவாசம் இருந்து நாளைக்கு மண்ணுக்கு மண்ணா போறவனுக்காக நான் ஏன் குதிக்கணும்? தபக்கு தபக்கு தபக்குன்னு நான் ஏன் குதிக்கணும்? பேசுறத பேசிட்டு போடா. கர்த்தர் உனக்கு கணக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நீதிபரர்னு. எனக்கு வச்சிருக்கிற டெஸ்டினேஷன், எனக்கு வச்சிருக்கிற இடம், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம், அது அதோ பிரகாசிக்கிறது. அது என்னை அழைக்கிறது. இந்த சபையில் யார் யார் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கடந்த வாரம் ஒரு சென்னையிலிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் இந்த பாருங்க, யானையை குருடன் 5 குருடன் பார்த்தானா, அதை மாதிரி அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அன்னைக்கு பார்த்து என்னுடைய பிரசங்கத்தில் 4வது புள்ளியாக தசமபாகம் காணிக்கை செலுத்த வேண்டும், அது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு கட்டளை அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதற்காக ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன சும்மா எழுதியிருக்காரு? தசமபாகத்தை செலுத்த வேண்டும் என்று பேசுகிறதான ஊழியக்காரனே, நீ ஏலியை போல சாவாய். எப்படி சாவானா? நான் ஏலியை போல நீ செத்துருவ. இந்த தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த அதிகாரமாகிய முதலமைச்சருக்கு உன்னை பற்றி ரிப்போர்ட் பண்ண போறேன். நீ வாங்குகிற காணிக்க, நீங்க வாங்குகிற தசம பாகத்தை எல்லாம் சரியா கணக்கு வாங்கி இங்க முதலமைச்சர் ஒன்று வந்து புடுங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி திட்டி ஒருத்தர் எழுதுறாரு. படிச்சுட்டு பதில் கொடுப்பேன் நான் பதில் கொடுக்க, அப்புறம் அவன் பதில் கொடுக்க. எனக்கு எப்படிப்பட்ட ஃபோன்லாம் வருதுன்னு என்னோட டிரைவ் பண்ணுறவங்களை கேளுங்க. பலவிதமான ஃபோன்கள் ஜபத்திற்காக வரும். ஒவ்வொருத்தன் கர்த்தரை விட்டு விலகி போயிருப்பான், கர்த்தரை தூஷிக்கிறவனாக இருப்பான், நரகத்துக்கே போகிற மகனாக இருப்பான், விபச்சாரக்காரனாக இருப்பான், கொலைபாதகனாக இருப்பான். அவெல்லாம் என்கிட்ட பேசுவான். அவங்களுக்கு நான் எப்படி ஆகிலும் என்னோட ட்ராவலில் கர்த்தரை குறித்து சொல்லி அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள நடத்த ட்ரை பண்ணுவேன். சில கேஸுகளை முடியாது, வைடா ஃபோனை கீழே அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் காதில் போட்டுக்கிட்டோம்னா, இதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோம்னா, நம்ம ஓட்டம் வேகமாய் ஓட முடியாது, நம் துரிதமாய் ஓட முடியாது. நம்முடைய வேலை மெனக்கெட்டு போயிடும். நாம் பெரிய வேலையை செய்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சிருக்கணும்? இவர் சென்னையில் எந்த சபையிலும் திருந்தலன்னு கும்பகோணத்துக்கு போ, உட்காரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு. இங்கேயும் அதே கொந்தளிப்பு தான். மனம் திரும்பல. எனக்கும் உனக்கும் என்ன முன்ன பின்ன பார்த்தமா? நீ தசமபாகம் கொடுக்கலங்கிறதுக்காக, உன்னை அடிக்கிறதுக்காக, உன்னை திட்டுறதுக்காக நான் பேசுறேன்னு நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. என் சபை மக்கள் கூட சில நேரத்தில் நினைக்க வாய்ப்பு உண்டு. உனக்கு வாய்ப்பே இல்லையே. கர்த்தர் பேசுறாரு, ஆவியானவர் பேசுறாருன்னு மனம் திரும்பியில இருக்கணும். இன்னும் அவன் நரகத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி தன் பயணத்தை திசை திருப்பிக் கொள்ளுகின்றான். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவரால் கலர்ந்து வருகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை உள்ள வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தையினால் நீங்கள் திடப்படுகிறீர்கள், நீங்கள் வளருகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த 5 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல விரும்புகின்றேன். 5 பெரும் ஆசீர்வாதங்கள், 5 great blessings. 1, சகல பாவ சாப ரோக பொல்லாத தீய பிசாசின் கிரியைகள், மரணம், வறுமை, தரித்திரம் எல்லாவற்றிலிருந்தும் நாம் நீக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, ஆபிரகாம் பெற்ற உலக ஆசீர்வாதங்களாய் ஐஸ்வர்யங்களையும் நாம் பெற்றுள்ளோம். 3வது, திருவிருந்து எனும்
இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஓருடலாய் கலந்து அவருடைய உடல் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறதோ அதே போல வல்லமையாய் பரிசுத்தமாய் நாமும் இருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 4வது, பரிசுத்தாவின் அபிஷேகம், அதிகாரம், வல்லமை என்ற ஆசீர்வாதங்களை பெற்று நாம் கர்த்தருக்கு சாட்சியாக பரிசுத்தாவின் நிரம்பினதான மனிதர்களாக இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 5வது, பரலோகத்தில் பிரவேசிக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கைகளை உயர்த்தி ஆண்டவரோடு பேசுவோம். இந்த 5 ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவர்னு கேட்காதீங்க. என்னம்மா தந்துட்டாரா, தரப்போறாரா? ஏற்கனவே தந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.